வாட்ஸ் யூ ஃபீல்? யா ஷீஸ் கியூட். பிடிச்சிருக்குல்ல? அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். நாளைக்கு காலையில் முறையாக பொண்ணு கேட்டு பிரியா வீட்டுக்கு வரேன். அப்பா என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். பிரியாக்கு ஒரு சஸ்பென்ஸாக இருக்கட்டும். ஓகே? யா பிரியா, உனக்கு ஒரு குட் நியூஸ். என்ன இன்னைக்கு ஒரே குஷியா இருக்க மாதிரி தெரியுது? கை கொடு சொல்றேன். எதுக்கு? கை கொடு. உன் லவ் சக்சஸ். ஏன் லவ் சக்சஸா? ஆனந்துக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனந்த் அவர் எப்போ வந்தாரா? காலையிலே வந்துட்டாரு. உனக்கு ஃபோன் பண்றப்போ என் கூட தான் இருந்தாரு. இங்க அட்வான்ஸா வந்து உன்னை நல்லா பார்த்துட்டாரு. அவருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. நாளைக்கு உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காரு. பிரியா, என்னாச்சு? என் சந்தோஷத்தை உங்க சந்தோஷமா நினைக்கிறீங்க. நான் உங்களை எப்படிலாம் இன்சல்ட் பண்ணிட்டேன். அதை பத்தி இப்ப பேசாத. இந்த விஷயம் எங்க தாத்தா பாட்டிக்கு கூட தெரியாது. நான் எப்படி சொல்ல போறேன் அவங்க அதை கிட்ட? பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நான் பாத்துக்கிறேன். ஓகேயா? ஓ, உனக்கு புடவெல்லாம் கட்ட தெரியுமா? ஆடி சிறப்பு தள்ளுபடியில 1 வாங்கினா 3 ஃப்ரீ அவனை வித்துட்டான் போல இருக்கு. சரி, என்ன எதுக்காக தனியா வர சொன்ன? இது வரைக்கும் ம், உங்க விரல் கூட என் மேல டச் பண்ணது கிடையாது. ம், ம். வெக்கத்தை விட்டு சொல்றேன். ஓ, உனக்கு அதெல்லாம் வேற இருக்கா? என்ன விஷயம் சொல்லு. ஐ லவ் யூ. அ, அ, அ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக என் அப்பாவோட சொத்தை இழந்தேன். 50 பவுனும் 5 ஏக்கர் நிலமும் கொடுக்கிறேன்னு சொன்னேன். என் அக்கா பொண்ணு இழந்தேன். 50 குதிரை 60 கழுதியை என் பேர்ல எழுதி வைக்கிற என் மொரமாம பொண்ணு இழந்தேன். இந்த அட்டு ஃபிகரை போய் லவ் பண்றேன்னு பிரிஞ்சு போனேன் என்னுடைய உயிர் நண்பர்களை இழந்தேன். அத்தனையும் இழந்துதான் உன் காதலை பெறணும்னா அப்படிப்பட்ட பழப்பட காதல் எனக்கு வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். இது என்ன மாதிரி இளைஞர்கள், உன்ன மாதிரி ஆண்டிகளை உசார் பண்றவங்களுக்கு இது ஒரு படமா இருக்கட்டும். குட் பை. அப்படி சொல்லிட்டு போறதுக்கு நான் விஜயா, வா போலாம். அப்பா என்ன குளிரு. இன்னும் அங்க என்ன பண்றாங்க? வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ம். பிரியா, உங்க தாத்தா பாட்டியை பார்த்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோம். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதம்மா. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. நான் கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு. நீ எப்படி போற? ஆட்டோல தான். டைம் ஆயிடுச்சுமா. சந்துரு, நீ போய் டிராப் பண்ணிட்டு வா. என்ன பிரியா, குளிர்துன்னு ஷால் வாங்கின? பரவாயில்ல, வீட்டுக்கு தானே போறேன். அதான் அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். பிரியா, ஆனந்த் ஆனந்த். சொல்லுங்க ஆனந்த். சொல்லியாச்சு. தாத்தா பாட்டிலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களா? இப்போ நீ எங்கே இருக்க? பிரியா ட்ராப் பண்ண கிளம்பிட்டு இருக்கேன். பிரியா கிட்ட பேசுறீங்களா? கொடுங்க. பிரியா, ஐயோ, இப்ப பேசு. வேணாம். நீயே பேசு. ஆனந்த், பிரியா அவங்க இப்போ வேணாங்கிறது என் காதில் கேட்குது. நாளைக்கு காலைல பிரியா கிட்ட பேச சொல்லுங்க. குன்னே சந்துரு. ஹலோ ஹாய். ஆனந்த், வெல்கம். இவங்க தான் பிரியாவோட தாத்தா பாட்டி. வணக்கம்மா. அம்மா தெரியும்ல? அம்மா பார்த்துருக்கேன். பாப்பா, ஐயோ செங்கவி. பெரிய கவிஞருங்க. எனக்கு இருக்கு ஏகப்பட்ட திறமை. அதை புரிஞ்சுக்கதான் யாருக்குமே இல்ல இங்க பொறுமை. என்னுடைய கவிதைகள் ஒவ்வொன்றும் அருமை. சும்மாடா எருமை. கடைக்கு போச்சேன்ல. இத சொல்றதுல இவருக்கு ஒரு பெருமை. இல்ல சும்மா போடா. வாங்க. நீங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருங்க. இதோ வந்துடுறோம். வாமா. வாங்க. உட்காருங்க. வீட்டை கண்டுபிடிக்கிறது ஒண்ணும் சிரமம் இல்லையே. இல்ல. தாத்தா பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த ஊர் தான் தாத்தா. அப்படியா? பெரியம்மா கூட இந்த ஏரியாவை தான் இருந்தாங்க. ஓஹோ. என் கண்ணே பட்டுடும் போல இருக்குமா. ஒரு 30-35 வருஷமாவே நான் இந்த இப்படி கொஞ்சம் வரீங்களா? அப்படியா? அப்படியே சந்திர தம்பியும் கூட்டிட்டு வாங்க. சந்துரு வா.
எக்ஸ்கியூஸ் மீ தோ இட்ஸ் ஓகே, போயிட்டு வாங்க. தம்பி வாங்க. பிரியா, தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. நல்லாரு. பிரியா, இந்த கல்யாணம் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணமே சந்துரு தம்பி தான். வயசுல எங்களை விட சின்னவனா இருந்தாலும் உன்னை விட மூத்தவன் தான். தப்பா நினைச்சுக்காதமா, போய் அவன் கால்ல விழுந்து பாட்டி, ஆசீர்வாதம் என்ன பாட்டி வாங்கி இதெல்லாம்? போமா. நீ நல்லா இருப்ப பிரியா, எழுந்துரு.